நீங்க ஓட்டு போவோம். அண்ணன் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறான்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கரூர் மேட்டர்ல இது வரைக்கும் 112 பேர் காயமடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இது வரைக்கும் இழப்பீடு கொடுத்துருக்கான்? 1,00,000 கொடுக்குறான், நான் கொடுத்துருக்கானா? ரெண்டாவது, அவன் இப்ப சொத்துக்கு கணக்கு சொத்து கணக்கு ஒண்ணு காட்டினான். அதுல 20 லட்சம் கொடுத்தோன்னு அதுல எங்கேயாச்சும் லிஸ்ட்ல போட்டிருக்கானா? அவன் காசு கிடையாது. ரெண்டாவது, கூட இருக்கிறவங்க பாருங்க, இப்போ ஒரு லிஸ்ட் ஒண்ணு எடுத்து போட்டிருக்கிறேன். தமிழ்நாடு இது வரைக்கும் கட்சியில அதிக சதவீதம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற வேட்பாளர்கள் இருக்கிற கட்சியில திமுக, பிஜேபி இந்த மாதிரி சட்டு காட்டுது. இதெல்லாம் 50 வருஷம் கட்சி. இது பிஜேபி ஒரு 30 வருஷம் கட்சின்னு வச்சுப்போம். 3 வருஷத்துல ஒருத்த 38% கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற கேண்டிடேட் வச்சிருக்கான்னா இவன் எப்பேற்பட்ட கட்சியா இருப்பான்? 3 வருஷத்துல 38%. இருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு விஜய் கட்சி ஒரு 5 வருஷம் போயிடுச்சு, 10 வருஷம் போயிடுச்சுன்னா 100% கிரிமினல் பேக்ரவுண்ட். தலைவனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட். நீங்க சொல்றது ஸ்மார்ட்டா கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஓகே. கொஞ்சம் கீழே வாங்கலாம். நீங்க ஆஃபர் பாருங்க, 2500 சிலிண்டர் 6, அந்த மோந்தரம், அதுக்கப்புறம் சாரி ஏதோ தராப்ல, அப்புறம் நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், இது போயிட்டு ஒரு பூ கட்டுறவங்க, ஒரு கூலி வேலைக்கு போறவங்க, ஒரு வண்டி இருக்கிறவங்க, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அவங்களை எப்படி மாத்துவீங்க நீங்க? இங்க பாருங்க, இங்க யாரும் அவங்களுக்கு இங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த சாதாரணமா கூலி வேலை பாக்குறவங்களும் அரசியல் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அரசியல் நம்மளை விட அவங்களுக்கு அரசியல் எல்லாம் தெரியும். கபிலன், இப்ப சிம்பிள், 6 சிலிண்டர் 1000 ரூபீஸ்னு வச்சுங்க, 6000 ரூபாய் வச்சுங்களா? பஸ்ல எங்க வேணா போடலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் என்னத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எப்படிங்க கொடுப்பீங்க? ஒரு சிலிண்டர் விலை எவ்வளவு? ஒரு சிலிண்டர் இன்னைக்கு நீங்க எப்படி நீங்க கொடுப்பீங்க? 6 சிலிண்டர் ஃப்ரீயா எப்படி? உண்மையிலே எனக்கும் தெரியாது, அடிச்சு விட்டுருக்கா அப்படி ஒரு அது சொல்றாப்ல. எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பாங்க? இது யாரு நம்மளா? நான் போய் சொல்ல மாட்டேன்றாப்ல. இல்லங்க, இது ஒரு நிமிஷம், இது பேக் ஃபார் ரைட். நாளைக்கு ஒரு திருப்பி ரோட்ல போக முடியுமா? இல்ல இந்த மாதிரி போய் சொல்லிட்டு என்னால பண்ண முடியல, பைசா இல்லன்னு சும்மா கேஷுவலா பேச முடியுமா? இவரே நான் விட்டுருவாங்களா ரோட்ல போனாக்கா? இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அவரு ஜெயிக்க மாட்டாருங்கிறதுனால 1000 சொல்லலாம், வீடு கொடுக்குறேன்னு சொல்லலாம், ஏரோப்ளேன் கொடுக்குறேன்னு சொல்லலாம். அதெல்லாம் மக்கள் நம்பணும்ல. நாளைக்கு 90s கிட்டுக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்மா, நம்புவீங்களா? இன்னும் கேளுங்க, இப்ப இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா. அதெல்லாம் இன்னும் தலை சுத்துற மாதிரி ஆஃபர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நானு. 14th ஓபன் பண்ற மாதிரி அது கேள்விப்பட்டேன் நானு. ஏப்ரல் 14th. ஒரு நிமிஷம் கேளுங்க. நிறைய பேரு, சில பேரு கொஞ்சம் தடுமாற்றத்தை நான் கவனிச்சேன். நேத்து நான் கவனிச்சேன். என்னன்னா, என்னப்பா அங்க கூட்டம் வருதுப்பா, அங்க அவனுக்கு என்னப்பா இவ்வளவு கூட்டம் வருது? நான் மறுபடியும் சொல்றேன், படம் ரிலீஸுக்கு முன்னாடி FTSக்கு கூட்டம் வரும். ஆனா 3ஆவது நாள் அவன் படம் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஆள் இல்லாம தெருநாய் கூட உள்ள உட்காந்து பார்க்காது, எல்லாம் வெளில போயிடும். 3ஆவது நாளே அவனுக்கு படம் காலியாகும். அந்த மாதிரி லியோல உண்மையிலே அவ்வளவு டிசப்பாயின்ட் இருந்தது. அவங்க கொடுத்த பில்டப்புக்கும் அந்த ஒண்ணுமே இல்லைன்னா இதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ற மாதிரி. இருங்க சொல்ல விடுங்க, நான் சொல்றது கம்ப்ளீட் பண்ண விடுங்க. என்னன்னா, அவன் விஷயத்துல, விஜய் விஷயத்துல நான் விஜய் ரசிகர்கள்லாம் நான் நம்பிக்கை இல்லை. எனக்கு விஜய் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் தலையில அவனே மண்ணவாரி போடுவான். படத்துல அவனேதான், அவன் படத்துல அவன் ஃபெயிலியர் காரணம் அவன் தான். பீஸ்ட் படம் நாசமா போனதுக்கு அவன் தான் காரணம். லியோ படம் நாசமா போனதுக்கு அவன் தான் காரணம். அவன் வாழ்க்கை வீணா போனதுக்கு அவன் தான் காரணம். யார காரணமா? இல்ல, அப்புறம் எனக்கு விஜய் மேல கான்பிடென்ட் இருக்குங்க. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, அவனால தன்னை விமர்சனம் பண்றதை அவனால சகிச்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். டிஎம் பாத்துக்கணுமா? கொக்கி குமார்னு ஒருத்தர்மா, அந்த கொக்கி குமாரை இது பண்ணணும். சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன டிஎம் நான் சொன்னேனா? இது நான் ஒரு வாரம் முன்னாடி சொன்னேனா? அனிஃபா இருக்கீங்களா? 2 வாரம் எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் படம் டைம்ல நான் சொன்னேன், மக்களே படத்தை இவனே லீக் பண்ணி விடுவான், முக்கியமான சீனை இவனே லீக் பண்ணி விடுவானுங்க, அந்த லீக்டு ஃபுட்டேஜை வச்சு இங்க அரசியல்ல மைலேஜ் ஏத்த பாப்பானு சொன்னா சொன்ன மாதிரி வந்துச்சா? அடுத்தது கோல்டு ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டாவது, மறுபடியும் நான் முந்தா நேத்து நான் சொன்னேன், அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூல கரூர் மேட்டரை வச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே இங்க அனுதாப ஓட்டு ஆளா ட்ரை பண்ணுவான அடுத்து இன்டர்வியூல நடக்கும். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நடக்கும். இவன் அம்மனமா நின்னு ஓடினாலும் ஆச்சரியம் இல்ல. சித்தார்த்து பாய்ஸ் பட சித்தார்த்து சிக்னல்ல எப்படி அம்மனமா ஓடினானோ
அதே மாதிரி விஜய் அதுக்கும் தயாரா இருப்பான், ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இவனுக்கு இப்ப சென்சாருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா சென்சார்ல இருந்து லீக் ஆயிடுச்சு. மத்திய அரசு திட்டமிட்டு வந்து எங்களோட ஃபுட்டேஜ் லீக் பண்ணுச்சு, வெக்கமா இல்ல? உன்னை அடிக்கிறதுக்கு அவனுக்கு 1000 வழி இருக்கு. சிபிஐ கேஸ்ல உன் குடுமி மயிரை பிடிச்சி இழுத்து போட்டு உதவுன்னு உதைக்க முடியும் அவனால நினைச்சா. இப்பயே நாளைக்கே அரெஸ்ட் பண்ண கூட விசாரணைக்கு வாடான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உன்னால தமிழ்நாட்டுல எந்த பிரச்சாரத்துக்கும் உன்னால போக முடியாது. ஆனா கேவலமா இந்த மாதிரி ஃபுட்டேஜ் லீக் பண்ணி அது மூலமா மைலேஜ் ஒருத்தன் ஏத்துறோம்னு நினைக்கிறான்னா இது இந்த டெக்னிக் 20 வருஷம் டெக்னிக். வைதிஸ் கொலைவெறிடின்னு ஒரு பாட்டு ஒண்ணு லீக் ஆயிடுச்சு. அது என்னடா லீக் ஆயிடுச்சு, முழுசா பாட்டை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முழு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க, வைரல் ஆச்சு. பொதுவா நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்குங்க, குளத்துல இப்படி சொன்னா அசிங்கமா இருக்கும், பட் ஆனா விஜய்க்கு தான் கரெக்டா இருக்கும். குளத்துல அம்மனமா குளிக்கிறவனா யாவனும் என்ன கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனா பாத்ரூம்ல ஓட்டையை போட்டு உட்காந்து குளிக்கிறத லீக்குடுன்னு சொன்னோம்னா எல்லாம் போய் உட்காந்து ஆர்வத்தோட பார்ப்பாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. லீக்குடு ஃபுட்டேஜ்னாலே அதுக்கு ஒரு மவுசு. அப்படியா லீக்கட் ஆயிடுச்சா, என்ன பண்றாரு, அதுல வந்து பெருசா மாசம் இருக்கு. அரசியல் டயலாக் இப்ப வந்துருச்சுல அனிஃபா, இதை ஃபுல்லா பாரு, பாலிடிக்ஸா இருக்கும் பாரு இந்த சீன்ஸ் ஃபுல்லா. கரெக்டா? அவ்வளவுதான். இது திட்டமிட்டு இவனுங்களே லீக் பண்ணி இது மூலமா இவனுங்க மைலேஜ் பண்ண. இந்த மூளையெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி வேற எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்றா கஞ்சா குடிக்கி, இங்க வந்து தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணா நீ மல்லாக்கப்படுத்து சைக்கிள் ஓட்டினாலும் இல்ல தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவோம் நான் சொல்றோம். இது ஓபனிங் சீன் வந்திருக்குது. ஆமாடா கேசரி தான்டா, அப்புறம் என்னடா எதுவா இருந்தாலும் இது 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் கேசரி தான்டா. கபிலம் ப்ரோ நீங்க 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. 3 வாரம் ஆச்சு, அது மறந்தே போச்சு. ஆனா சொன்னேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபுட்டேஜ் லீக் ஆகும், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் லீக் ஆகும்னு நான் முன்னாடியே சொன்னேன். சொன்ன மாதிரியே பண்ணிட்டானுங்க பாருங்க. ஏங்க இவன் வந்து இந்த திருட்டு கம்யூனிட்டி எந்தெந்த நேரத்துல எப்படி முகத்தை வச்சுப்பான், எப்படி எந்தெந்த நேரத்துல என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுவான், என்ன எல்லா மொல்ல மாதிரித்தனமும் இந்த நாயை பார்த்து. ஏங்க 10 வருஷமா இந்த நாயை பார்த்துருக்கிறேன், இந்த நாயை அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லவா? இது அடுத்து இன்டர்வியூ கொடுக்குற பிளானு கண்ணு கலங்கி அப்படியே உருகி அப்படியே அழுவுறது. அப்படியே அந்த பக்கம் அப்படியே மனசு உருகி கருகி, அண்ணா அழுவாதீங்கண்ணா, சாப்பிட்டீங்களாண்ணா, பாத்ரூம் போனீங்களாண்ணா, கக்கூஸ் போனீங்களாண்ணா, கழுவுனீங்களாண்ணா, வேணும்னா கழுவி விட்டுட்டுமாண்ணா, அந்த ரேஞ்சுக்கு போவாளுங்க. சத்தியமா சொல்றேன். ஓட்டுக்காக பிச்சை மட்டும் இல்ல, இவன் என்ன வேணாலும் எடுப்பான். அப்படிப்பட்ட கேடுகட்ட நாய் தான் இந்த டிவிகே கட்சியில இருக்கிறவனுங்க எல்லாம். கேடுகட்ட குறிங்க. எப்ப கணவர் தங்கச்சி பொண்டாட்டி ஒருத்தி சொன்னாலும் கபிலம் ப்ரோ அது எல்லாமே காசு கொடுத்து பண்ண வச்சிருவாங்க கபிலம் ப்ரோ, அது வேற. ரொம்ப அசிங்கமா தான் இருக்குது. அத அந்த மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்கானுங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷனா போறதுக்கு அந்த நேரம் கூட இல்லன்னா என்னடா வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்பயும் பிரேக் ஆகுதா? இல்ல இப்போ கொஞ்சம் ஓகே தான். இப்போ நீங்க பேசும்போது அது கண்டினியூஸா பேசும்போது பிரேக் ஆகுது இடையில. ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. இது கை வீட்டுல உங்க ஐடி ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருக்கானுங்களே. அவங்களுக்கு நான் பேசல, என் குரல் கேட்க கூடாது, அவ்வளவுதான்டா அவங்களுக்கு. நான் பேசுறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அவ்வளவுதான். ரிப்போர்ட் அடிச்சா மட்டும் தான் இந்த மாதிரி பிரேக் நீங்க பேசின யூடியூப்ல இருக்கு, எடுத்துட்டு எலியும் போட்ற வேண்டியதான், பார்த்து சாவங்கடா அப்படி. அதே நீங்க எப்ப தெரியுமா சொன்னீங்க இவனே லீக் பண்ணி விடுவான்ட்டு? அந்த அந்த அவனை கேஸ வாபஸ் வாங்கினாங்க பாருங்க, அப்ப சொன்னீங்க. ஐயா இவனை ஜிப்சி இருந்திருக்கணும் நேரம் 9 மணி 8:30 குரூப்ல இந்த லிங்க் தூக்கி போடுங்க. ஜிப்சி வருவாப்புல 9 மணிக்கு வருவாப்புல. என்ன சொல்றேன், இவனுங்க மாதிரி 1ஆம் நம்பர் திருட்டு பயிலுவ எங்குமே இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், அதனாலதான் நான் சொல்றேங்க, இப்ப இருக்கிற கட்சிகளை விட திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், நாம் தமிழர், இருக்கிற கம்யூனிஸ்ட், இல்ல நீங்க வேல்முருகன் கட்சி, இல்ல கருணாஸ் கட்சி, எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க, இவங்களை விட ரொம்ப மோசமான மட்டமான ஒரு பையனா அவன் விஜய் தான். விஜய் கட்சியில இருக்கிறவனுக்கு தான் முந்தி விரிச்சிருவானுங்க. முந்தி விரிச்சு படுத்து ஏந்திரிச்சு காசு கொடுன்னு கேட்பானுங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிறவனுங்க தான் விஜய் கட்சி. தயவு செஞ்சு சொல்றேன்,
நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவன் நியாயமா இருக்கிறான். சில பேர் இந்த தற்கொலைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் சில குட்டி குஞ்சான்ஸ் அவனை வந்து நினைச்சிட்டு இருக்கிறானுங்க வந்து இல்ல விஜய் வந்து நல்லது செய்வாரு. டேய் தன்னை தானே ஒருத்தன் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன்றான். தானே வந்து நான் எல்லா வழியும் இன்னும் 10 மாசம் சுமந்த புள்ள பத்தியா என்ன வழியை நீ பாத்துட்ட? என்ன ஜிப்ல எதை மாட்டிக்கிச்சா? இல்ல பைல்ஸ் ஏதாவது உட்காரும் போது பைல்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? என்னடா வழி பாத்துட்ட? என்ன வழியை தாங்கிக்கிட்டு என்ன வழியை தாங்கி இருக்கிற? என்ன வழி தானே ஊசி குத்துனாங்களா? அது கூட பெரிய வழி கிடையாது. காலைல கூட தான் ஊசி போட்டேன். இவனுங்க என்ன அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. இனிமேல பேசாம ஹனிஃபா பேசாம போயிட்டு இந்த பத்திரிகையாளர்கள் இது ஜேர்னலிஸ்ட் போயிட்டு ஜேர்னலிஸ்ட் கார்டு எப்படியோ அவனை வாங்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு நேரம் அந்த பயல அவன் மத்தவன்ட்ட வேணா டீசெண்டா மைக்க காட்டினா ஜன்னல் கண்ணாடியை மூடிடுவான். என்ன எப்படியோ உள்ள வந்து மைக்கை போட்டு நீட்டி கேள்வி கேட்டுடலாமா மொசகுட்டி? யாருக்கு கபிலம் ப்ரோ? யாருக்கு? திரிசாவுக்கு இல்ல கபிலம் ப்ரோ, நான் அந்த உள்ளுக்கு அந்த டிஎம்ல நீங்க இது பண்ண சொன்னீங்களா, அது வெளியே போயிருச்சு, ஜம்ப் ஆயிருச்சு எனக்கு. எவ்வளவு பெரிய வேலை. ஒரு குரூப் லிங்க் எடுத்து குரூப்ல போட சொன்னேன். அது டிஎம் ஓபன் பண்ணா ஸ்பேஸ் இதாயிருது கபிலம் ப்ரோ, ஸ்ட்ரக் ஆயிருது. சரி விடுங்க, அது ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்து பேசிட்டு விடுங்க. என்ன அனிஃபா பேசாம பத்திரிகையாளர் அது ஜேர்னலிஸ்ட் கார்டு பத்திரிகையாளர் ஐடி கார்டு கிடைக்குமா? தெரியலையே, அதை பத்தி எனக்கு தெரியல. என்னாச்சு? இல்ல கபிலன் ப்ரோ, கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு டிவிக்கு ஓட் போறதா சொல்ற ரீசன் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து சரியில்லையா, உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லையா, அதனால விஜய்க்கு போடுங்கண்ணா. விஜய் கட்சியில மட்டும் உமன் அபியூஸ் பண்ணி இந்த போக்சோ கேஸ்ல உள்ள போன எவனுமே இல்லையாப்பா? இல்ல நான் என்ன சொல்றேன், நான் இல்ல இப்படி சொன்னாலும் புரியாது. சொல்றவர் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல இது லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எங்க ஒரு விஜய் ஃபேன்ஸ் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, டிவிக்கு குரூப் இருக்குல்ல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க போட்டோ, இப்ப ஒய்ஃபோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்க போட்டோ போட்டு அழகா அழகா ஒரு போட்டோ ஒண்ணு டிபியை ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க போய் வாட்ஸ்அப் குரூப் ட்விட்டர் குரூப் இல்ல நீங்க இதுல போய் சேர சொல்லுங்க. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம். 62 வயசு ஒரு ஆயா. என்ன ஞாபகம் இருக்கா? ஒருத்தவன் விஜய்ன்னு சொல்லி வந்து பிரதீப்ப எவனோ ஒருத்தவன் சொல்லிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா? போய் டிஎம்ல போய் உட்காந்து தொடைய தடவி அப்புறம் ஸ்பேஸ்ல வந்து மன்னிப்பு கேட்டானே, இவன் சேகுவார கூட எடுத்து போட்டானே, ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா, தம்பி எனக்கு உன் வயசுல பையன் இருக்கிறான், அவன் என்ன சொல்றான், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியலன்றான். 62 வயசு அந்த அம்மாவுக்கு. என்னால தம்பி என் உடம்பு தாங்காதுரா, பாடி தாங்காதுரா, என்ன விட்டுறான் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சி கேட்டிருக்கு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கமெண்ட்ல இங்க சொல்றவங்க ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு டிவி மேல நம்பிக்கை இருக்குன்னா ஒண்ணு பண்ணு, ஒய்ஃபோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ அவங்க ஒரிஜினல் டிபி வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ வாட்ஸ்அப் குரூப்ல டிவி குரூப் சப்போர்ட் குரூப் இருக்கும்ல போய் சேர்ந்துங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு, அண்ணா என்னங்க சரியில்லை, எல்லாம் ஒரு மாதிரியா நான் பேசுற கால் பண்றானுங்க, ஒரு மாதிரியா மெசேஜ் பண்றானுங்க அப்படின்னா அப்ப குத்தும். ஏன் தெரியுமா இதை சொல்றேன், அவன் குடும்பத்துல குத்தும் போது, அவன் வீட்டு இருக்கிற பொம்பளைங்களை குத்தும் போது இது தொடும் போதுதான் அவனுக்கு வலிக்கும். கரெக்ட், இதுதான் 100% கரெக்ட். இவங்களுக்கு நம்ம எதுக்கு விளக்கம் சொல்லி உங்க பெண்கள்லாம் நீங்க வந்து உங்க கட்சியில இருக்க பெண்கள் ஆண்கள்லாம் ஓகேமா, நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா, 6 மாசம் பெண்கள் 6 மாசம் கர்ப்பிணி பொம்பளை வந்து மிதிப்பட்டு செத்தாங்களே, அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க? கூட்டத்துல உட்காந்து அங்க நசுக்கிறான் இங்க நசுக்கிறான், அப்படி போட்டு இது பண்றான் இது இப்படி பண்றான், அப்படி வெளில வந்து இடுப்பு கிள்ளனா விழுப்புரம் மாநாட்டுல வந்து இடுப்பு கிள்ளனானுங்க, பஸ்ல இருக்கிற 5000 பணத்தை எடுத்தானுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு எதுக்குடா? சிம்பிளா, ஐயா உங்களுக்கு டிவிக்கு மேல நம்பிக்கை இருக்கா? சரி ரைட், நீங்க என்ன பண்ணுங்க, நேரா நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க யாரோ ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க டிபியை வச்சு நீங்க ட்விட்டர் குரூப்போ வாட்ஸ்அப் குரூப்போ ஃபேஸ்புக் குரூப்போ இல்ல டெலிகிராம் குரூப்போ ஏதோ ஒரு குரூப்ல போய் டிவிக்கு குரூப்ல போய் ஜாயின் பண்ணிருங்க. பண்ணுங்க. ஒரு வாரத்துல 1 மணி நேரம் கிருகிருன்னு, யார் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ஐயோ நீங்க ரொம்ப அழகு, நீங்க என்ன செலிபிரிட்டியா,
அப்படின்னு அவனுங்க ஐஸ் வைக்கல, நான் என் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. நான் challenge பண்றேன். கான்பிடன்ட் நீங்க கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. ஏய் விஜயே இங்க ஃபேக் எடுக்கிறான்டா, கீழே லிஸ்ட்ல இருக்கிற அந்த புறம்புக்கு எச்சக்கல. டேய் விஜய் மேல வாடா, புறம்புக்கு எச்சக்கல ஈத்தர உலகத்திலேயே. அவனுக்குலாம் அந்த அளவு தைரியம் இல்லை. ஆடா அவனுக்கு என்னைக்கு தைரியம் இருந்திருக்கு கம்யூனிட்டி போய் உட்காந்துக்கிட்டு. ஆனா உலகத்திலேயேடா எப்பா சாமி, ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற அதுவே ஒரு டேய் அவனே ஒரு டம்மி, அவனுக்கு ஒரு டம்மியை கொண்டு வந்து மண்டி மேல நிப்பாத்து வச்சானுங்க பாருங்க. அதுதான் வேற லெவல். டேய் அவனே தம்பிடான்டா, அவனே டூப்பு, அவனுக்கு ஒரு டூப்பாடா. இதுல வேற யாருக்கு ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அது வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி தான். மூளை அந்த மண்டையில நிறைய இருக்கு. 800 கிலோ எல்லாருக்கும் 400 கிராம் இருக்கும் மூளை. ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் 800 கிலோ இருக்கு போல இருக்கு. இல்ல கபிலன், அட்லீஸ்ட் வந்து அவன் ஏதாவது ஒரு கட்சியில செத்துட்டாங்க, அவர் இல்ல உயிரோட, அதான் சிலையை வச்சு பிரச்சாரம் பண்ணு சொன்னா கூட ஓகே. அவனே உயிர் கொடுக்குற ப்ரோ, வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆகுது ப்ரோ. இல்லடா அவனே கன்ஃபார்ம் பண்ணி பாடின்னு முடிவு பண்ணி தான் வண்டியில ஏத்துறான். அப்புறம் நீ எதுக்கு உயிர் கொடுக்குறப்ப அதுக்கு? ஓகே சாரி ப்ரோ. ஓவியா ஏதோ பாடி கொண்டு நிப்பாட்டுறியா, அண்ணனுக்கு நான் மாலை போட்டுக்கிட்டுமா போட்டுங்கண்டு முடிஞ்சு போச்சு. அவனே நினைச்சுப்பான் வாழ்த்துப்பான், நம்ம வாழ்த்துறோம் நினைச்சுப்பான். கடைசியில நம்ம மாலை போடுறோன்றது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. விடு, என்ஜாய் பண்ணு. அவனுக்கு என்ன விஜயெல்லாம் வர முடியாது அப்படின்னா அவனுக்கே தெரியுது, வேட்பாளர்களே தெரியுது. உலகத்துல எவ்வளவு பெரிய கேவலம். உன்னை நம்பி வேட்பாளர்கள், உன்னை நம்பி லட்சக்கணக்கில் கோடி கணக்குல செலவு பண்ணி அவன் வண்டியில வந்து நிக்கிறான். எங்க எல்லா ஊர்லயும் எல்லா ஊர் கட்சியிலயும் நீங்க பிரச்சாரத்தை பாருங்க, அந்த கட்சி தலைவர் நிற்பான், பக்கத்துல அந்த வேட்பாளர் நிற்பாங்க, வணக்கம் வச்சுட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி சில குறை சொல்லி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, நாங்க வந்து அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இவர் தான் நம்ம வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு இப்படி கையை கட்டுவாங்க. இவரு வணக்கம் வைப்பாங்க, பக்கத்துல அந்த லேடிஸோ இல்ல ஆம்பளையோ இப்படி வணக்கம் வச்சு இப்படி கை கட்டுவாங்க. ஒரு மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமா பேசிட்டு போயிடுவாங்க. இதுதான்ப்பா பிரச்சாரம். இவர் வருவாராம் சைட்ல அக்யூஸ், இவரு கூட யாருமே நிக்க கூடாதான். சைட்ல அது சைட்ல ஒரு 4 பேர் இப்படி கையை கட்டி குரங்கு போகும் வேற 3 பேர் இப்படி நிற்பாங்களாம். இவரு அவங்களுக்கு பேச மாட்டாராம், அந்த ஊர் பஞ்சாயத்தை பத்தியும் பேச மாட்டாராம். ஆனா இவருக்காக இவர் முகரக்கட்டை மயிர், இந்த மூஞ்சி முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு கள்ளிச்செடி மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த மூஞ்சி நான் ஓட்டு போட்டுருணுமா கேட்டா, நான் கொள்ளடிக்க மாட்டேன், நான் ஊழல் செய்யணும் அவசியமே இல்லை. எவன் சொன்னது ஊழல் செய்யணும்? ஏன்டா நாய, சாதாரண ஒரு ஜாங்கிரி பால் அபிஷேகம் பண்ணதுக்கு, கட் அவுட்டுக்கு பேனர் பண்ணதுக்கு, ஒரு ஜாங்கிரி கொடுத்ததுக்கு ஐடி கம்பெனில ஐடில போயிட்டு நீ வந்து இதுக்கு கணக்கு காட்டினவன் என்ன? பெத்த பிள்ளைக்கும் பெத்த பொண்ணுக்கும் கொடுத்த காசை, படிச்சுக்க வச்ச காசை அதை கடன் சொல்லி கணக்கு காட்டின எச்சக்கல்ல நீ வந்து கொள்ளடிக்க மாட்டியா? ஏண்டா சொந்த சம்பாதிச்ச காசை உன்னால இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு அசைய சொத்து, இவ்வளவு அசையும் சொத்து, நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன், இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு வீடு இருக்கு, இவ்வளவு நிலம் இருக்குன்னு சொல்ல கணக்கு காட்ட தெரியாது எச்சக்கல்ல தேப்பையில. அப்புறம் எனக்கு அசிங்கசியமா தான் வாயிலும். விஜயே பேட் வேர்டு தாங்க, அவனுக்கு என்னங்க பேட் வேர்டு? கபிலன் நீங்க ஒரு 20 பேர் கேட்டுட்டு இருக்காங்க கபிலன் என்ன சுத்தி. எடுத்துட்டு போட்டான் 100 பேர் கேட்டாலும் என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யாருன்னு 500 பேர் கேட்கும் போது நான் இதே கெட்ட வார்த்தை பேசுவேன். என்ன சுத்தி லைவ் வாங்க இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் பேசலாம் போய் பேசி பாருங்க, அங்க பொம்பளைங்களே அசிங்கமா தான் பேசுங்க. ப்ரோ ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்பேஸ் யாரோ ஒரு ரிப்போர்ட் அடிக்கிறாங்களாம், ஒருத்தர் போற தூக்கி போடுதுன்னு. டேய் கபிலனி தான் போயிருந்தீங்க, நான் எப்பயாச்சும் ஸ்பேஸ் போறேன், எனக்கு ஏன்டா பயப்படுறீங்க? ஆமா முடிஞ்சா இவன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு காட்டுங்கடா. ஆமா விஜய் ஃபேன்ஸ் வக்கு திராணி நெஞ்சில மாஞ்சா இருந்துனா, சோத்து தான் திங்கிறேன்னா, நீ சோறு தான் திங்கிறேன்னா, விஜய்க்கு ஆண்மை இருக்குன்னா எங்க நீ ரெட் டிராகன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு காட்டுறா பாப்போம். தொட்டு காட்டுறாவன அஜித் ஃபேன்ரா, நீ அஜித் ஃபேனை தொட்டு அவனை தூக்கிடுவானுங்க. 1000 வோல்டேஜ் பாக்குறியா பாடுறா. அவன் அஜித் ஃபேனை தேர்தல் முடிகிற வரைக்கும் தொட மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. அஜித் ஃபேன் காரி துப்புனா கூட வாங்கி, என்ன ப்ரோ எச்சு பட்டுருச்சா, சேச்சி பரவாயில்ல விடு, மூஞ்சில வாரி என்ன ப்ரோ மேல இருந்து தண்ணி பட்டுடுச்சா, சேச்சி பரவாயில்ல, மழை வருதா, சேச்சி பரவாயில்ல ப்ரோ. கபிலன் விஜய் அப்பப்போ ஸ்டேஜ்ல ஃப்ரெண்டு என்னுடைய நண்பர் அப்படின்றாரு, அது சும்மாவா இல்ல அது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா இவங்க?
ஏன் உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் இல்லங்க என்கிட்ட தான் நான் வாயில ஒரு 2, 3 கத்துக்கிடுங்க. பாத்துருக்கேன். நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம இது மலேசியால கூட ஃப்ரெண்ட் அஜித்ன்றாப்ல. இந்த பில்லா பத்தி பேசுறாப்ல. அது சும்மா இல்ல அது கோல்டு ப்ரோ கோல்டு ப்ரோ ஆ, இல்ல இவன் தான் அடிக்கடி அஜித் ஃப்ரெண்ட் அஜித் என்னைக்காவது இவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரா? அது இல்ல இவனை பத்தி கரெக்ட். என்னைக்கா அப்ப சும்மா அது பேசியிருக்காப்லையா? ஐவாஷ்ன்றீங்களா அது? சும்மா அது அதான் ஏன் bro, சும்மா நான் சொல்றேன். அஜித் ரசிகர்கள் இது மாதிரி பேசினா உடனே அஜித் ரசிகர்கள் மனசெல்லாம் குளிந்துரும், உடனே குளிந்து போய் ஓட்டு போட்டுருவான். ஏன்னா அந்த நாய் ஏதோ ராத்திரில ஏதோ கனா கண்டிருக்கு போல இருக்கு, பகல் கனவு காட்டிட்டு இருக்காது அது. இல்ல கோல்டு ப்ரோ, அவன் ஒரு நான் ஒரு ஆளுன்ட்டு எக்ஸாம்பிள் நீங்க வேற. சொல்றேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரஜினி சாரும் கமல் சாரும் பேசுறாங்க, அவர் என் நண்பர், இவங்க என் நண்பன் 2 பேரும் ஓப்பனா சொல்லுவாங்க. ஆமா. விஜய் சொல்லியிருக்கான், அஜித் சார் என்னைக்காவது இவன் என் நண்பர்னு சொல்லியிருக்காரா? இல்ல விஜய் அந்த பழைய வீடியோ ஒண்ணு போட்டாங்க. அந்த டாக்டர் எல்லாம் தூக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பார்த்தேன் ப்ரோ, நானு. ஃபங்க்ஷன் போறீங்க ப்ரோ, ஓகேங்களா? குழந்தை வருது, ரெட் குழந்தை டிராகன் நீங்க ஒரு வேணாம் தான் நிமிஷம், சொல்லுவீங்க. ரெட் டிராகன் ஒரு நிமிஷம். அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடந்தது தெரியுமா? ஐடியா இல்லைங்க. தெரியாதா? அது அன்னைக்கு ஓல்டு, ரொம்ப நடிகர் ஓல்டு சங்கம் வீடியோ அது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கேளுங்க. அட்டகாசம் படம் டைம், அந்த டைம்ல அட்டகாசம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படம் அந்த மீட்டிங் பண்ணாங்க. அந்த மீட்டிங் வந்து தாஜ் ஹோட்டலையா, அதாவது மெரிடியன் ஹோட்டலப்பா, சென்னை மெரிடியன் ஹோட்டல்ல தான் நடந்தது மீட்டிங். ஓகேவா? அந்த மெரிடியன் ஹோட்டல்ல அன்னைக்கு நடிகர் சங்கம் சார்பா வந்து நடத்துனாங்க. யாருக்காக? இவங்க 2 பேரும் மீட்டப் பண்றதுக்கு. எதுக்காக நடத்துனாங்க? அன்னைக்கு சரத்குமார் தான் நடிகர் சங்க தலைவர். எதுக்காக நடத்துனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அஜித் ஒய்ஃபை கிண்டல் அடிச்சு அந்த நாய் உட்காந்து பாட்டு வச்சுது. பதிலுக்கு இவர் எதுவும் பேசாம அப்படியே விட்டாரு. இவன் என்ன, அஜித்துக்கும் விஜய்க்கும் இருக்கிற போட்டி வந்து ஒருத்தர் காரசாரமா பேசிக்கிறது, பாட்டு வரிகள் மூலமா பதில் அடிச்சுக்கிற மாதிரி வந்துச்சு. ஆமாமா, அட்டகாசம் படத்துல சசி அதை வந்து சமரசம் பண்ணி வைக்கிறதுக்காக நடிகர் சங்கம் எடுத்த முன்னெடுப்பு தான் அது. அஜித் அவர் ஃபேமிலியோட வந்தாரு, விஜய் அவன் ஃபேமிலியோட வந்து உட்காந்து 2 பேரையும் உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட வச்சு ஒரு ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. ஆனா அஜித் சீண்டவே இல்லை. ஆனா விஜய் இப்ப பார்த்தாலும் சீண்டிட்டே இருப்பான். அந்த மீட்டிங்கை திட்டமிட்டு பிளான் பண்ணது. என்னடா ஏங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு இருக்கு, வரலாறு இருக்கு. இந்த எச்சக்கலை பத்தி ஏங்க வேணாம், அசிங்கமா வருது வாயில விடுங்க. ஆனா கபிலன் சரியா போயிட்டு இருந்துச்சு விஜய்க்கு. அந்த ரிசப்ஷன் ஒண்ணு, அதுக்கப்புறமா அந்த கேஸ் ஒண்ணு, உண்மையிலே கொஞ்சம் ஒரு 2 நாள் கொஞ்சம் முகம் சுலுக்கி வச்சிருச்சுங்க. அது அது இல்ல இப்ப மட்டும் அவனை பார்த்தா முகம் இழிக்கிற மாதிரி இருக்கா? என்னங்க இது? என்ன எனக்கு அது என்ன, அவங்க அவ்வளவு கேஷுவலா இருக்காங்களா, இல்ல அது அது அதை பத்தி பயம் இல்லையா, அதுதான் ஒரு சின்ன வருத்தம் ஆயிடுச்சு. அது 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 அதை பத்தி ஃபீல் பண்றாப்லையா, இல்ல அது நம்ம பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணாப்லையா? அவன் ஒன்னா நம்பர் கொலகார பையன், அவனுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணாரோ, அவன் திருந்துவானா திருந்த மாட்டானா? என்னங்க நீங்க? நேத்து பாத்தீங்களா? இல்ல 30 நாள் முன்னால விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு கபிலம் ப்ரோ. அப்பையில இருந்து அவரோட பொண்ணு யாரோ ஒருத்தவங்க அந்த அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம் கபிலன் ப்ரோ, உங்கள்கிட்ட பேசதான் நான் வந்தேன். நான் நிறைய இடங்கள்ல பாத்துட்டேன். பிஜேபிக்கும் விஜய்க்கும் உங்களதான் இருங்க. பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்கு, டிஎம்கேக்கும் விஜய்க்கும் அண்டர் டீலிங் இருக்கு. உங்க ஸ்பேஸ்ல கூட ஒருத்தர் வந்து சொன்னாப்ல என்டிகேக்கும் விஜய்க்கும் அண்டர் டீலிங் இருக்குன்னு. உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கும் அவருக்கும் தானே அண்டர் டீலிங் இருக்கு? தயவு செஞ்சு அவன்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடுங்க. இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல நீங்க கொடுத்த வாக்குமூலம் தான். நான் அப்படி சொன்னேன், அவர் செஞ்சாரு. நான் சொன்னேன்னா இல்லையா அவர் செஞ்சாரு. நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்றத பூரா இல்ல அது அந்த சரி இருங்க. இப்ப 4 வழி இருக்கு. 4 வழியில 3 வழி அடைச்சிட்டோம்னா அது அந்த வழியா தான் வரும். கரெக்டா? எளிய சொல்றேன். அந்த மாதிரிதான் விஜய். அந்த நாய் என்ன பண்ணும், எந்தெந்த நேரத்துல தான் இமேஜ் பாதிக்கிற மாதிரி எது நடந்தாலும் உடனே அதுக்கு ஆல்டர்லேட்டா அவன் ஒண்ணு டைவர்ட் பண்ணுவான். இல்லைன்னா அதுக்கான பதில் ஒண்ணு அவன் சொல்ல மாட்டான், வேற யாரும் விட்டு பதில் சொல்லுவான். அவன் ஈஸியா ட்ரிகர் ஆகிற பாயிண்ட். கொக்கி குமாரை பார்த்து ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து 10 சிகரெட் அடிச்சிருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய ஷார்ட் டெம்பர்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன சும்மா சாதாரணமா அழுகுன முட்டைன்னு சொல்லி பேசுனதுக்கு ஒருத்தன் ஒக்கால வழி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஐயா எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க கடலூர் போறதே கேன்சல் பண்ணிட்டான். அந்த இன்சிடென்ட்ல கபிலன் ப்ரோ நானும் சொல்றேன், அவர் உண்மையிலேயே நீங்க சொல்றதுதான் கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது, நிர்மல்குமார் சொல்றது. கேளுங்க. அது வந்து என்னன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு இவனுடைய ஆதவர்ஜனா இது வந்து எல்லா ஸ்பேஸ வந்து மானிட்டர் பண்றான்.
முக்கியமா ஒரு 4-5 ஸ்பேஸை மானிட்டர் பண்றாங்க. நம்ம இங்க என்ன பேசுறோம், இதை எதை நம்ம எந்த பாயிண்ட் அதிகமா எடுத்து போட்டு அவனை போட்டு புழக்கிறோமோ அதை அவன் அடுத்தது சரி செய்ய ட்ரை பண்ண பாக்குறான். இது நான் 2.5-3 வருஷமா நாங்க அவன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நோட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் மயக்கம் போட்டு விடுறாங்க, திருச்சி மாவட்டத்தில் இருக்க பொருளாளர், அப்புறம் பிராத்தல் கேஸு, மசாஜ் சென்டர் கேஸு, அவனுக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஒருத்தன் ராத்திரி 10-11 மணிக்கு பெட்ரூம்ல உட்காந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி நம்ம ட்வீட்டா எல்லாரும் போடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஸ்பேஸ்ல பேசும்போது அவங்களுக்கு இம்பாக்ட் அதிகமாகுது. ஏன்னா யூடியூப்ல அதை கேட்கறாங்க. ட்வீட்டா போடாதவங்க வெறும் ஜஸ்ட் ஸ்பேஸ்ல உட்காந்து லிசன் பண்றவங்க நிறைய பேர் ரீச் ஆகுதுன்னு அவன் அதை இது பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல இங்கே என் ஸ்பேஸுக்கு விஜய் ஃபேன்ஸ் வரக்கூடாதுன்னு, நான் பேசுற ஸ்பேஸ்லயோ இல்லை நான் போடுற ஸ்பேஸ்லயோ வரக்கூடாதுன்னு அவனுங்களாம் அவாய்ட் பண்ண சொல்றானுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுறேன், இந்த இடத்துல ஒரு 2000 பேர் கூட்டம் வந்துருச்சுன்னா உடனே அவன் என்ன பண்ணுவான்னா ஆப்போசிட்ல அங்கே எவனோ அலெக்சாண்டரோ இல்லை வந்து வித்த பாலாவோ, அவனை விற்காத பாலாவா ஏதோ ஒரு பாலா அவன் வந்து உட்காந்து ஸ்பேஸ போடுவான். இல்லைன்னா அங்க இந்த டிவிக்கு கஃபே அவனா உட்காந்து மாங்குமான்னு 2-3 ஸ்பேஸ் போடுவானுங்க. ஏன்னா நீங்க போடலைன்னா இவனுங்க எல்லாம் அங்க போய் உட்காந்துருவானுங்க. அவன் ஸ்பேஸுக்கு போகாத, அவன்கிட்ட அவன் மைக்கு வாங்கி நீ பேசாத, நீ எனக்கு வக்காலத்து வாங்கி நீ போய் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கண்டென்ட் கொடுக்காத, அவன் இன்னும் ஏறி போட்டு மிதிக்கிறான், உன்கிட்ட இருந்து கண்டென்ட் எடுத்து போட்டு அவனுக்கு டிஎல்ல மிதிக்கிறானுங்க அப்படின்றனால அவனுங்க அவாய்ட் பண்றானுங்க. இவ்வளவுதான் மேட்ரு. இங்க பாருங்க, நான் சொல்லிதான் இந்த விஜய்க்கு கேக்குறான்னா அப்ப விஜய்க்கு மூளை இல்லைன்னு தானே அர்த்தம். இது நீங்க வேற சொல்லணுமா? இது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உங்களை கேட்கறேன். அப்படி இல்லாதவங்களுக்கு நீங்க பாயிண்ட் எல்லாம் எடுத்து தரீங்க. அண்ணா அடுத்த மீட்டிங்ல நீங்க அழுவுங்க, அடுத்த மீட்டிங்ல வந்து நீங்க கண்ணை தொடங்க, அடுத்த மீட்டிங்ல இமோஷனலா பேசுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அவர் செய்யறாரு. இன்டர்வியூ அவன் கொடுத்து முடிச்சுட்டான். அந்த இன்டர்வியூல அவன் என்னென்ன வேலை பார்த்திருப்பான்றதான் நான் ஒரு அசம்ஷன்ல நான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீங்களும் விஜய் 1-to-1 ஒரு இன்டர்வியூ வந்தா நல்லா இருக்கு கபிலன். நான் ரொம்ப நல்லா இருக்கும் கபிலன் ப்ரோ, அது பண்ணுங்களேன். அப்படியே நான் கேட்டேன், ஏன் அவனுக்கு ஸ்பேஸ்ல வந்து எம் ஸ்பேஸ்ல 4 பேர் மைக்க வாங்க சொல்லுங்க, ஒண்ணு இல்ல பாங்குமாரை கூட்டுருவாங்களே, அவனை அது போதும் எனக்கு. ஓயலாமணி அவனே லிசனர் இருந்து பார்த்துட்டு ஓடிட்டான். அவன் எனக்கு தெரிஞ்சு பாவம். ஆமா, அதனால அவனுங்களாம் இன்டர்வியூலாம் என்னங்க, சேனல்காரெல்லாம் சும்மா இவன் ஏதாவது கேள்வி நீங்க கேளுங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சில கேள்விகளை கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் ப்ரிப்பேர் பண்ணி வருவேன்றது பழைய மெத்தடு. இப்போ புது மெத்தடுனா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் சொல்லிடுறேன், இதுக்கேற்ற மாதிரி நீ கேள்வி எழுதி வச்சுக்க பார்த்துக்க, இது இந்த மெத்தடு. இவனுங்க விஜய் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன தேதி நான் 10 இருக்குமா, 11, 12, 15 போல 23ஆம் தேதி ஓட்டிங் அப்படி